வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பான அபிஷேகம், வழிபாடுகள், ஆராதனைகள், உற்சவங்கள் இடம்பெற உள்ளன. ஏகாதசி விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சமரிமலை குருமுதல்வர் ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு இவ்வாறு விளக்கம் அளித்தார். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை தை மாதம் 27ஆம் நாள் 8/2/2025 சனிக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரத நாட்களிலே நாம் விஷ்ணு ஆலயங்களிலே சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள், உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக. இந்த ஏகாதசி என்பது வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று மாதத்திலே 2 முறை வரும். இந்த 15 திதிகளுக்குள்ளே 11வது திதி ஏகாதசி. அமாவாசை வந்து அடுத்து வருகின்ற பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி. இந்த ஏகாதசி திதி ஒரு சிறப்போடு கூடியது. மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடுகள் செய்து மகாவிஷ்ணுவிற்கு பாலபிஷேகம் செய்விப்பது, பன்னீரினாலே அபிஷேகம் செய்வது, அதே போல துளசியினாலே மலர் மாலைகள் அணிவித்துக் கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருவது. இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்தில் உள்ளவர்கள் ஆசாரியராக ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த துளசியை கொண்டு செல்வார்கள். துளசி பத்திரம். இந்த துளசியை ஏகாதசியிலே பறிக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளே சாயங்காலமாவதற்கு முன்பு, சூரியன் மறைந்த பின்பும் துளசியை, வில்வத்தை எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனாலே சாயங்காலமாவதற்கு முன்பாகவே பிற்பகல் வேளையிலே அல்லது முதல் நாள் காலை வேளையிலே இந்த துளசியை எடுத்து வைத்து மஞ்சள் நீரிலே கழுவி ஏகாதசியை கொண்டு போய் அர்ச்சனை வழிபாட்டுக்கு கொடுத்து விஷ்ணு ஆலயங்களில் நடக்கின்ற பூஜை வழிபாடுகளை கலந்து அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக பெற்று மகாவிஷ்ணுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.